சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பெருவாரியான தொண்டர்கள் சுமார் 450 பேர் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமியிடம் ஒட்டுமொத்த ஆதரவுகளையும் தெரிவித்துள்ளனர். ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வாறு அதிமுகவிற்கு துரோகம் செய்கிறார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு அதிமுகவை ஒரு முறை கூட வெற்றியடைய வைக்க முடியவில்லை. ஆனால் பன்னீர்செல்வத்தை கட்சியிலிருந்து நீக்கிய பிறகும் கூட ராமநாதபுரம் தொகுதியில் மக்களவை தேர்தலில் 2வது இடம் சுமார் 3 லட்சத்திற்கு மேற்பட்ட ஓட்டுக்களை சுயேட்சையாக புதிய சின்னத்தில் எப்படி அவரால் பெற முடிந்தது? இதில் இருந்தே நம்மால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றுதான், அதிமுகவின் சின்னம் இருந்தால் மட்டும் வெற்றி கிடையாது. அதிமுகவின் தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டும்தான் அதிமுக வெற்றியடையும் என்பதை உறுதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாடம் புகட்டும் விதமாக ராமநாதபுரம் தேர்தலை தற்பொழுது குறிப்பிட்டு 450 நிர்வாகிகள் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக பக்கபலமாக எடப்பாடியிடம் தெரிவித்துள்ளது பேசும் பொருளாகவும் அரசியல் வட்டாரத்தில் அதிமுகவில் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இனியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல்பாடுகள் ஒட்டுமொத்தமாக அதிமுக ஒருங்கிணையவில்லை என்றால் அதிமுக தோல்வி அடைவதை தவிர வேறு வழியே கிடையாது என்பதையும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலான தேர்தல் அமைந்துவிடக்கூடாது. ஒருமுறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈகோவில் இருந்து விட்டு வர வேண்டும். அவரது செயல்பாடுகள் அனைத்தும் அதிமுகவின் தோல்வியை மட்டும்தான் பெற்றுக் கொடுப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை சரியில்லாத காரணத்தினால்தான் கடந்த தேர்தல்களிலும் இடைத்தேர்தல்களில் அதிமுக போட்டியிடாததையும் முன்வைத்து 450 நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தங்களது கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர். இன்னும் 6 மாதங்கள் தான் உள்ளது. எடப்பாடி நல்ல முடிவை எடுக்க வேண்டும். தற்பொழுது 450 பேர் என்பது குறைவுதான். இன்னமும் பல கோடி தொண்டர்கள் அதிமுகவிலிருந்து ஒட்டுமொத்தமாக எடப்பாடியை நீக்குவதற்கான போராட்டத்தை நடத்திவிட்டால் அது எம்ஜிஆர் அவர்களுக்கும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கும் தான் அவப்பெயர். புரிந்து கொண்டு எடப்பாடி செயல்பட வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கும் விதமாக இந்த 450 பேர் கூறுவது சரியா தவறா என்பதை உண்மையான ஒவ்வொரு அதிமுகவின் தொண்டர்களும் யார் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள்.